அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்மளோட சேனல்ல பார்க்க போறோம். என்னன்னா, பெரிய ஃபேமஸான ஆளு நம்ம இந்த கொடுவாய் அன்புன்னு சொல்லிட்டு ஒரு 15 வயசு பையனோட வீடியோ வந்து இன்னைக்கு இப்ப பார்த்தோம்னா ஃபுல்லா Facebook, Instagram, YouTubeல ஃபுல்லா ரொம்ப வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ஆனா அந்த பையனுக்கு பார்த்தோம்னா YouTubeல ஒரு 27,00,000 சப்ஸ்கிரைபர் கிட்ட இருக்கு. Instagram வந்து ஒரு 7,00,000 ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்காங்க. இதுவரைக்கும் நான் வந்துட்டு சோசியல் மீடியா அதிகமா யூஸ் பண்ணுவேன். நம்மளோட வேலை அந்த மாரி இருக்கனால சோசியல் மீடியா அதிகமா யூஸ் பண்ணுவேன். இந்த பையன பத்தின வீடியோ இதுவரைக்கும் நம்ம எதுவுமே பார்த்தது கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த பையன் ஒரு கார் எடுக்க போற ஒரு வீடியோ அதுதான் நம்ம அந்த பையன பத்தின ஒரு வீடியோ நம்ம முதல்ல பார்த்தது. இப்ப என்னடான்னா, அந்த பையன் வந்துட்டு அந்த கார் 15 வயசு தான் ஆகுது. அதுக்குள்ள எப்படியா அந்த அளவுக்கு ஒரு கார் வாங்குற அளவுக்கு போனான்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணி பார்க்குறப்ப என்னன்னா, அந்த பையன் ஸ்கேம் பண்ணியிருக்கான். எப்படின்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு ரூ. 1000 போட்டா 15,000 கிடைக்கும், 14,000 கிடைக்கும். நீங்க ரூ. 1000 போடுங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் வந்துட்டு ஆன்லைன்ல ட்ரேடிங் பண்ணி அந்த அமௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு நான் 16,000 தரேன்னோனே, பையன் பூரா என்ன பண்ணிட்டான், சரி நம்மளுக்கு வேலை தான் கிடைக்கல. ஒரு ரூ. 1000 போட்டா அவன் சொந்த காசை போட்டு நம்மளுக்கு 16,000 தர்றான். அதனால நமக்கு போடுவோம். நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லா செய்யக்கூடியவனா தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையல சில்லறை செதற விட்டுருக்காங்க. மெயினா இன்னொன்னு என்ன தெரியுமா, அந்த பையன் வந்துட்டு அந்த அன்புன்ற பையன் வந்து யாரோட விசிறின்னு பார்த்தோம்னா, நம்ம தளபதி அவரோட விசிறியா இருந்திருக்காப்ல. அதுல 2, 3 வீடியோல வந்துட்டு என்னன்னா, தளபதிட்ட பேசுற மாரி வாய்ஸ்ல வந்துட்டு ஏஐல கிரியேட் பண்ணி அது நெறைய போட்டாங்க. ஏஐல கிரியேட் பண்ணி தளபதி பேசுற மாரி இவனும் சேர்ந்து பேசுறான். "அண்ணா நல்லா இருக்கீங்களாண்ணா? அண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க? அண்ணா உங்கள வச்சு தானே நான் ஸ்கேம் பண்ணி லட்ச லட்சமா சம்பாதிச்சுட்டு இருக்கேன்னு" சொல்லிட்டு பேசுறாப்ல. அத நம்பி அவனோட சப்ஸ்கிரைபரா இருக்குன்னு சொல்லி அந்த தளபதி இப்ப சொல்றாங்கல்ல எல்லாம் ஆச்சரியக்குறின்னு சொல்லிட்டு அந்த பயலெல்லாம் இருக்கட்டும் சரி. அந்த பயல நம்பி சரி தளபதி ஏன்னா அந்த வாய்ஸ கேட்டாலே தெரியுது. அது வந்துட்டு ஒரு ஏஐலயோ இல்ல ChatGPT அந்த மாரி ஏதோ ஒண்ணுல கனெக்ட் பண்ணி அந்த பையன் வந்துட்டு அந்த வாய்ஸ கிரியேட் பண்ணி பேசியிருக்கான்னு சொல்லிட்டு. அது கூட தெரியாம நம்ம பையன் என்ன பண்ணியிருக்காங்க, காச போட்டுருக்காங்க. அது அந்த ஒரு 2, 3 பேர்லாம் வந்து பார்த்தோம்னா, YouTubeலயும் சரி, Instagram சரி அந்த ரெக்கார்ட போட்டு விட்டுருக்காங்க. ஒரு ரூ. 500 போட்டு விடுங்க. ரூ. 1000 கேட்டுருக்காப்ல, இல்ல என்ட்ட ரூ. 500 தான் இருக்கு அப்படின்ற மாரி நெறைய வீடியோக்கள் வந்துட்டு ப்ரூஃபோட அந்த வீடியோஸ்லாம் நெறைய வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த பையனோட நெறைய வீடியோக்கள் வந்து பார்த்தோம்னா, அந்த டாஸ்க் சேலஞ்ச் வீடியோன்னு சொல்லிட்டு இந்த உடம்பு ஃபுல்லா மலாப்பொடிய பூசிக்கிறது, நாட்டோட்ட நின்னுட்டு உப்ப பூசிக்கிட்டு நிக்கிறது, நைட்ல போயிட்டு பிரியாணி சாப்பிடுறது, இந்த மாரி வீடியோ நெறைய போட்டுருக்கான். 15 நிமிஷத்துல கிட்டத்தட்ட 3 சப்ஸ்கிரைபர் வந்து சத்தியமா எனக்குலாம் இதுவரைக்கும் நம்ம அந்த வீடியோலாம் நெறைய பார்த்ததே கிடையாது. அவன் வீடியோ நெறைய வந்ததும் கிடையாது. நம்ம நெறைய சோசியல் மீடியா யூஸ் பண்றோம். Facebook, YouTubeன்னு சொல்லிட்டு நெறைய போறோம். ஆனா அந்த பையன் சம்பந்தமான வீடியோ இதுவரைக்கும் பார்த்தது இல்ல. அந்த கடைசியா பார்த்த வீடியோ அந்த வீடியோல இருந்தே இப்ப அந்த பையனுக்கு பிரச்சனையா போய்க்கிட்டு இருக்கு. ஏன்னா பார்த்தோம்னா இம்புட்டு இவ்வளவு ஸ்கேம் பண்ணியிருக்கான். ஃபுல்லா ஏன்னா உழைச்சு சம்பாதிக்கிறவங்க கையில நிக்க மாட்டுது. சும்மா ஈஸியா அப்படியே ரூ. 1000 போட்டு விட்றா, நீ ஒரு 6,000 போட்டு விட்றா, நீ ஒரு 7,000 போட்டுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஸ்கேம். அதுலயும் பூரா யாரு படிச்ச பையல தான் உள்ள போயிருக்காங்க. அது சரி நீ நம்மள ஸ்கேம் பண்ணிட்டான். நம்ம வந்துட்டு இத வந்து வெளிய சொன்னோம்னா நமக்கு வந்து அசிங்கம். நம்மள வந்து பையல வந்து தப்பா நினைச்சுருவாங்க. என்னடா வெண்ட போய் சின்ன பையல போய் ஏமாந்துறியா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா சுத்தி வரப்ப அந்த பையன் ஸ்கேம் தான் பண்ணிருக்கான். ஆன்லைன் ட்ரேடிங் பண்றேன்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஸ்கேம் தான் பண்ணிருக்கான். எல்லாத்தையும் அதே போல அம்மாவுக்கு முடியல, ஆட்டுக்குட்டிக்கு முடியல, எனக்கு முடியல. நெறைய வந்துட்டு அமௌண்ட் வந்துட்டு கலந்துருக்கான். இப்ப கடைசியா என்ன பண்றான், ஃபேமிலிஸ் நீங்க எல்லாமே ட்ரோல் பண்றாங்க ஃபேமிலிஸ். நான் தப்பு பண்ணல ஃபேமிலிஸ். உண்மையிலே அம்மாவுக்கு தான் முடியல ஃபேமிலிஸ், ஆட்டுக்குட்டிக்கு தான் முடியல ஃபேமிலிஸ். நான் தப்பெல்லாம் பண்ணல ஃபேமிலிஸ். நான் வந்துட்டு யார் யார் எனக்கு காசு போட்டீங்க நான் உங்களுக்கு ரிட்டர்ன் போட்டுறேன் ஃபேமிலிஸ் சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு ரிட்டர்ன் போட்டுட்டு அதையும் வந்துட்டு பதிவு பண்ணியிருக்கேன் அந்த வீடியோல. இவ்வளவு தூரம் ஏமாந்துருக்காங்க மக்கள். மக்கள்னு சொல்ற நம்ம தளபதியோட விசிறிகள் தான் அதிகமா ஏமாந்துருக்காங்க. அந்த பையன் வந்து தளபதியோட நான் விசிறி தான் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்லாம் எடுத்து வீடியோல அதெல்லாம் வீடியோ போட்டு அவ்வளவு தூரம் நீ சம்பாதிக்கிற சோசியல் மீடியா ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்றான். சரி நீ சம்பாதிக்கிற என்ன பண்ணணும்? அதுக்கட 27, 28 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. இதுல ஒரு 7 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதுல இருந்து நீ வர ஆட்ல வர காசு வச்சு நீ நல்லா வாழ்க்கையில போயிடலாம்னு பார்த்தா இது பத்தாது. நான் கோடி கோடியா சம்பாதிச்சு விட்டு அந்த பையன் அடுத்த லெவலுக்கு யூஸ் பண்ணி நம்மளுக்கு 15 வயசு ஆகுது. இவன் இந்த அளவுக்கு யோசிப்பானான்ற கூட நம்ம யோசிக்க முடியல. பின்னாடி என்ன விசாரிச்சு பார்த்தோம்னா அவனோட அண்ணன் வந்துட்டு இதுல ரொம்ப பெரிய மூல காரணமா அவனோட ஃபேமிலிஸ் அவனோட ஃபேமிலிஸ் தான் சொல்லியிருக்கேன். அவன் ஃபேமிலிஸ்ல இருக்கவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு மூல காரணமா இருந்து இந்த பையல அவ்வளவு தூரம் வழிநடத்தி கொண்டு வந்து கடைசி அந்த இடம் வந்து இங்க வந்து நிக்குது. அதனால மக்கள் வந்துட்டு ஏமாறம் இருக்க தான் செய்யறாங்கன்னா அதுலயும் முக்கியமா இப்ப தளபதியோட அந்த அரசியல் வந்திருக்காப்ல, வீட்டுக்குள்ளே இருந்து அரசியல் பண்றாப்ல, அவரோட விசிறிகள் தான் அதிகமா ஏமாந்துருக்காங்க. ஒரு சரி என்ன வேணா ஒரு அடிப்படை ஒரு ஒரு காமன் சென்ஸ் நம்மளுக்கு இருக்குமா இருக்காதா? எப்படி ஒரு 15 நம்ம ஒரு ரூ. 1000 குடுத்தோம்னா எப்படி நம்மளுக்கு 16,000 கிடைக்கும்? அவன் முட்டா பையன் அந்த கேம் வச்சிருக்கேன். இல்ல இவன் நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமா நெறைய வந்துருச்சு. சிட் ஃபண்ட்ல ஏமாத்துறது நம்ம ஒரு படமே சதுரங்கவேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு படமே வந்திருக்கு. அந்த படத்துல ஏமாத்துற மாரி அந்த பையன் போய் ஏமாத்திட்டு உட்கார்ந்திருக்கான். சோசியல் மீடியா நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ற ஆளுகள் இருக்கு. நல்ல விஷயம் யூஸ் பண்ணி அதுல ஒரு வருமானம் வச்சு அத 4 பேத்துக்கு உதவி பண்ணிட்டு அந்த மாரி ஒரு ஒரு கேட்டகரி பீப்பிள் இருக்காங்க. இந்த மாரி ஒரு கேட்டகரி பையன் இருந்துறாங்க. சரி ஏமாத்தி புடுங்குவான். காசு வரப்ப சம்பாதிச்சு வச்சுக்கிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு போயிட்டாங்க இப்ப. வந்துட்டு அலர்ட் ஆயிருங்க. ஒரு 15 வயசு பையன். அதனால கொஞ்சம் மக்கள் வந்துட்டு சூதானமா இருங்க. ஒரு நல்ல கருத்துள்ள வீடியோக்கள பாருங்க, பகிருங்க, எல்லாம் பண்ணுங்க. இந்த மாரி தேவையில்லாம காச கொண்டு போய் போட்டு ஏமாறாதீங்க. இப்ப அந்த பையனுக்கு வந்துட்டு போலீஸ் வந்துட்டு ஒரு விசாரணை பண்ற ரேஞ்சுல அந்த அளவுக்குலாம் போய்க்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு தகவல் வருது. தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுல பார்ப்போம். நன்றி.